கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு தான் அந்த வாஞ்சியோடு இன்றைக்கி வசனங்களை தியானிச்சுட்ருக்கோம். இன்றைக்கி ஆவியானவர் கொடுக்குற விடுதலை, நமக்கு விடுதலை தரணுன்னாக்கி ஆவியானவரால் தான் நமக்கு விடுதலை தர முடியும். ஏன்னா உலக விடுதலைலாம் நமக்கு நிரந்தரமே கிடையாது. ஆண்டவர் கொடுக்குற ரட்சிப்பு தான் நமக்கு முழுமையான, நம்ம மரிக்கும் வரை நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கிறதுனால அப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கி படிக்கலாம். யோவான் 4:24 உள்ள வசனம் தான். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியானவர் எங்குண்டு அங்கே விடுதலை உண்டு, அதை நம்ம படிக்க போகிறோம். ஆவியானவர் தான் நமக்கு விடுதலை தரக்கூடியவர். அவரை நம்ம உண்மையோடு அவரை தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி வசனத்தெல்லாம் தியானிச்சுட்டு இருக்கோம். அதனால் அந்த வசனங்கள் நம்மளோட கூட பேசுகிறதுக்கு ஆண்டோட ஜெயிப்போம், ஆண்டோ பெரிய காரியம் செய்வோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வசனங்களின் மூலம் எங்களோடு கூட ஆவியானவர் பேசணுமா ஜெயிக்கிற சுவாமி. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாமல் இருக்க ஆவியானவர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய், எங்களை நடத்த வேண்டுமாய், எங்களுக்கு வெளிச்சமாய், எங்களுக்கு ஆண்டவரே பாதைக்கு வெளிச்சமாய் எங்களை நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கீங்க சுவாமி. எங்களை ரட்சிப்பின் பாதைகளை கொண்டு வந்து எங்களை உமக்கு பிரியமான பிள்ளையாக மாற்றுவதற்காகவே எங்களை விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தி எங்களை ஆவியானவராக நேர்த்திருக்கீங்க. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதான ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்த உணர்வை தந்து எங்களை நடத்தி சென்று ஞானத்திலும் ஆண்டவரை பலத்திலும் எல்லாவற்றிலும் உடைய காரியத்தில் நாங்கள் நிற்கத்தக்கதான கிருபையை தரணுமா ஜெபிக்கிற சுவாமி. ஆவியானவர் உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அவர்கிட்ட உண்மையாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி படிக்கும்போது ஆண்டவரே ஆவியானவர் எங்களோடு கூட இந்த உண்மையாக இல்லாத எந்த இடத்துல நாங்கள் உண்மை இல்லாமல் இருக்கிறோமோ அந்த இடத்துல எங்களுக்கு உண்மையை தந்து உண்மையாக உமக்கென்று ஜீவிக்க ஆண்டவரே மற்றவர்கள் மத்தியில் நாங்கள் உண்மையாக இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை தருவீர் என்ற அந்த விசுவாசிலே அநேக பிள்ளைகள் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் தொடப்பட ஆண்டோடைய ஈர்க்கத்தில் பேச நோக்கி பார்க்குற சுவாமி. நீங்கள் பேசுங்க, ஆவியானவர் எங்களோடு கூட இடைபெடுங்க, எங்களுடைய எல்லாமான காரியங்களையும் பொறுப்படுத்துக்கோங்க. அப்படின்னு நடத்த போக்காக நன்றி சேர்த்து துதிக்க நம்ம மயமெல்லாம் மதி சேர்த்து ஏசு லட்சம் நாள் ஜெவங்கனால பிதாவே ஆமென். ஒரு பாடல் பாடி வசனம். பயமில்லையே பயமில்லை பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். இடகமே மகிமை நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. காண மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். கேடகம் நீ மகிமை நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். என் கீதமும் மானே ரட்சிப்புமானே, என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானே ரட்சிப்புமானே, என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். என்
விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். கேடகம் நீ, மகிமை நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். நல்ல மேய்ப்பர் நீ, உன் செல்கின்றி பசுமையாக நடத்திடுவீர். நல்ல மேய்ப்பர் நீ, உன் செல்கின்றி பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழியச் செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழியச் செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். கேடகம் நீ, மகிமை நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். அஞ்சிட மாட்டேன். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். யோவான் 4:24 உள்ள வசனம் தான். தேவன் ஆவியாக இருக்கிற அவரை தொழுது கொள்கிறவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவரை எப்படி தொழுது கொள்ளணும், ஆவியானவர் கொடுக்குற விடுதலை, ஆண்டவர்கிட்ட எப்படி உண்மையாக இருக்கணும், அந்த ரெண்டு காரியங்களும் நம்ம கற்றுக்கலாம். ஆவியானவர் அவரை தொழுது கொள்ளும்போது, அவரை நம்ம வணங்கும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆவி நம்மக்கிட்ட வரும்போது அங்கே உண்மை இருக்கும். உண்மை இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இருந்தோம்னாக்கி அப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளை வாழுகை செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆண்டவர் மனுஷன மாதிரி நமக்கு என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே நம்ம சரின்ட்டு போவாங்க. பார்த்திங்களா, சிலர் பார்த்திங்கன்னா தப்பு செஞ்சாலும் அதை அப்படியே நம்ம சரி செய்ய வேண்டாம், அவங்க அப்படி இருக்காங்க, என்ன பண்ண முடியும், அப்படியே நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்களா, அப்படியே ஆண்டவர் இருக்க மாட்டார். ஏன்னா ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம்னா உண்மை இருக்கணும். உண்மையாக இருந்தால் தான் அவருக்கு நம்ம ஆசீர்வாதமாக அவரும் ஆசீர்வாதத்தை தர முடியும், அவருக்கு பிள்ளையாக நம்ம மாறவும் முடியும். ஆவியானவர் பெற்றுக்கொண்டு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்போ அவர் அவர் கிறிஸ்து சத்தியமாக இருக்கார். அவர் சத்திய ஆவியானவர் நமக்கு தந்திருக்காருன்னு சொல்லி நம்ம இப்போ நிறைய படிக்கும். அப்போ சத்திய ஆவியானவர் அவர் சத்தியத்தில் அவர் அவர்கிட்ட உண்மையாக தான் இருக்குது. அவர்கிட்ட நம்ம ஐக்கியமாக இருந்தோம்னா அவரோட கூட நம்ம இருக்கும் பொழுது நம்ம உண்மையாக இருக்கணும். பொய் சொல்கிறது பிசாசான உண்டானதுன்னு சொல்லி 1 யோவான் 3:8 நம்ம படிக்கும். அப்போ பொய் சொல்கிறவன் பிசாசினால் உண்டாகணும்னா ஆவியானவர் நடத்தப்படும் பொழுது உண்மையை மாத்திரம்தான் நம்ம பேசணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம படிக்கும்போது ஆவியானவர் நமக்கு வரும்பொழுது உண்மையை பேசணும். மற்ற அதனால் நமக்கு என்ன விதமான பாதிப்பு வந்தாலும் சரி, அதனால் நம்ம உண்மையை தான் சொல்லணும். அதில் இந்த தப்பு சொல்லி அவங்க நமக்கு தப்பிக்கிறதுக்கோ நம்ம ஏதோ நம்ம அவங்கள தப்பிக்க வைக்கிறதுக்கோ எதுக்கோ நம்ம பொய் சொல்லி அந்த இடத்துல நம்ம செய்யக்கூடாது. உண்மையை மாத்திரம் பேசணும். எந்த இடத்துல நம்ம பேசணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை வச்சுருக்காரு பாருங்கள். அந்த உண்மை தான் நம்ம எப்பவும் பேசக்கூடியதாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ 2 கொரிந்தியர் 3:17 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர்
கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆண்டவர் பார்த்திங்கன்னா அவர் இருக்கிற இடத்துல உண்மை இருக்குது. இப்போ உண்மையோடு தான் நம்ம தொழுது கொள்ளும். அப்போ உண்மையோடு நம்ம தொழுது கொள்ளும் பொழுது மற்ற காரியங்களை எல்லாமே செய்கிறது. அதனால நம்ம இந்த விடுதலை பற்றி படிக்கலாம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு சொன்னோம்னாக்கி ஆவியானவர் கொடுக்குற விடுதலை எத்தனை காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம பாவத்தின் ஆக்கிலிருந்து நமக்கு அந்த அடிமைத்தனத்திலேருந்து நமக்கு மீட்பை கொடுக்காரு. நமக்கு முதலே பார்த்திங்கன்னா பாவம் தான் நம்மளை ஆளி செய்யும்பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை செய்கிறது. அதனால் அவர் அந்த அடிமைத்தனத்திலேருந்து அந்த பாவத்திலேருந்தும் நம்மளை அந்த மீட்பை கொண்டு நம்ம செய்கிறது ஆவியானவர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாத்தாவின் ஆதிக்கையிலேருந்து நமக்கு அவன் என்ன சொல்கிறானோ அதைப்படி கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை தவறி போகிறோம் பார்த்திங்களா. அந்த மாதிரி விழுந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு அந்த விடுதலையை தராரு. ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கும்பொழுது அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ உண்மையான விடுதலை அப்படிங்கிறது இந்த பொய்யான விடுதலைன்னு ஒன்று இருக்குது. நம்ம உலகத்தில் பார்க்கோம். அவங்க உண்மை சொல்லாமலே வேறு காரியங்களை சொல்லி அவங்க உண்மைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காரியங்கள். ஏன்னா ஆண்டவர் கொடுக்குற உண்மையான விடுதலை என்னன்னா கிறிஸ்துவோட நம்ம விசுவாசம் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம விசுவாசம் வச்சு அவர்கிட்ட மாத்திரம்தான் நம்ம விசுவாசம் வச்சுருக்கணும். அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்க வல்லவர்னு சொல்லி அந்த விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட வைக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கனாக்கி அவரோட ஐக்கியமாக இருந்து அந்த ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் பரிசுத்தாவை பெறுவதற்கு நம்ம முதலாவது என்ன செய்யணும்னாக்கி முதல்ல விசுவாசம் வைக்கணும். அடுத்தது ஆண்டவரோட ஐக்கியம்னாலே உங்களுக்கு தெரியும். அவரோட கூட எப்பொழுதும் பேசுகிறது, அவரை மாதிரி நடக்கணும்னு ஒரு நம்ம திங்க் பண்ணி அந்த மாதிரி போகிறது. ஆண்டவர்கிட்ட பேசணும், ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்பொழுதே பார்த்திங்கன்னா இந்த அசுத்தமான காரியங்களை நமக்கு போகாதபடி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி ஆண்டவர் நம்மளை நடத்தக்கூடியதுக்கு அது ஆரம்பம். அதனால் ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கணும், ஆண்டவர்கிட்ட விசுவாசம் இருக்கணும். மூணாவது பார்த்திங்கன்னா ஆவியானவர் நம்மளோட தொடர்ந்து வாசம் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம தாகத்தோடு அவர் பாத்தில் அமர்ந்திருந்து அவரை நம்ம வசனத்தை படிக்கும்பொழுதே ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார் பார்த்திங்களா. அதுதான் ஆவியானவரோட தொடர்ந்து நம்ம அவரோடு கூட பின்பற்றி போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நாலாவது பார்த்திங்கன்னாக்கி அவருடைய வழிநடத்தலுக்கு நம்ம முற்றிலுமாக கீழ்ப்படிஞ்சு நம்மளை நடத்துறதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கார், விடுதலை கொடுக்குறவராக இருக்கார். ஏன்னா நம்ம ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுதே இந்த வேண்டாத காரியங்களுக்குள்ள நம்ம போய் விடுறதுக்கு வேண்டாத காரியங்கள் நம்ம அவங்க உண்மையாக விடுதலையை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு இந்த காரியங்கள் போதுமானதாக இருக்குது. முதல்ல விசுவாசம், அடுத்தது ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கணும், தொடர்ந்து அவர் வாசம் பண்ணுறதுக்கு நம்ம அவருடைய பாத்தில் அமர்ந்துக்கும் இந்த மரியாதை போல். அடுத்தது பாருங்கள் வழிநடத்தலுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் வழிநடத்த இந்த வழியில் போ அப்படிங்கும்போது கீழ்ப்படியணும். அதில் எத்தனை விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அதை அவர் நடத்தி செல்வாருங்கிற ஒரு விசுவாசம் நம்ம போகும்பொழுது ஆண்டவர் கொடுக்குற உண்மையான விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிறிஸ்து அருளும் விடுதலைன்னா ஒன்று அவர் ஒரு விடுதலை கொடுக்காருன்னு சொன்னால் இப்போ நான் 4 காரியம் சொன்னேன் பார்த்திங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆண்டவர் கொடுக்குற விடுதலை நமக்கு விருப்பமானது செய்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம பார்க்கோம், நம்ம ஆண்டவர் நமக்கு இந்த ஆவியானவர் தந்திருக்காரு, நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பப்படி செய்கிறதுக்கு ஆவியானவர் கொடுக்கப்படல. ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்காக தான் ஆவியானவர் அழகப்பட்டிருக்காரு. ஏன்னா ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்கிறதுக்கு தான் ஆவியானவர்னால எழுதப்பட்ட வசனங்கள். அந்த வசனத்தை படிக்கும்போது ஆவியானவர் தான் நமக்கு விடுதலை கொடுக்குறவர், அவர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறவர். அதுபடி நடக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அப்போ ஆவியானவர் கொடுக்குற விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம விருப்பப்படி செய்யாமல் எப்படி இருக்கணும் பாருங்கள். தீமையை அந்த தீமை செஞ்சுட்டு மற்ற தப்பு செஞ்சுட்டு அதை மறைப்பதுக்கு கிடையாது. அடுத்தது நமக்கு தோன்றதை சொல்கிறதுக்கும் இல்லைன்னு சொல்லி நான் முதல்ல சொல்லிட்டேன். அப்போ விசுவாசிகள் அந்த நம்ம விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறது, அதாவது நீதியின் பாதையில் ஆண்டவர் நடத்துகிறவர், அவர் நமக்கு அருள்கிற விடுதலை ஒரு நிரந்தரமான விடுதலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் ஆவியானவர் நமக்கு ஊற்றப்பட்டு நமக்கு தர்றாரு. அப்போது மறைபொருளை மற்ற காரியங்கள் நமக்கு தெரியாத காரியங்களை கூட ஆண்டவர் சொல்லித்தர்றதுக்கு ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்குது. நம்ம இஷ்டப்படி எதுவுமே சொல்லக்கூடாது. அதனால் அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டோம்னாக்கி மற்ற ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்காக தான் நமக்கு அந்த ஆவியானவர் எழுதப்பட்டிருக்காரே வெளியே ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ சொல்கிறதுக்கு இல்லை. அதை நம்ம முதலாவது தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கோம். நம்ம கிறிஸ்து தான் கிருபையாலும் நம்மளை ரட்சித்து நம்மளை சிலுவை பாதையில் நம்ம சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினாலும் நம்மளை மீட்டு எடுத்திருக்காரு. அப்போ தேவனுக்குன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ. அப்போ அந்த விடுதலை கிடைச்சோன்னா என்ன செய்யணும்னா ஆண்டவர் ஆவியானவரை நமக்கு
கொடுத்துருக்க அந்த ஆவியானவரை மற்ற அடிமைத்தனத்தில், அதாவது பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களை வந்து விடுதலை செய்வதற்கு தான் சிலுவை மரணம் அப்படிங்கிறத நம்ம செய்தியாக மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் ஆவியானவரை கொடுக்கப்பட்டிருக்காரு. ஆனால் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்கிற பிள்ளைங்களாம் நம்ம இருக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு. நம்முடைய விருப்பப்படி எதையுமே வந்து சொல்லக்கூடாது. நம்ம வசனத்தில் ஏதோ படிக்கும் அதுபடி மற்றவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆவியானவர் கொடுக்கப்படல அப்படிங்கிறத நம்ம முதலாவது தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னாக்கி சங்கீதம் 50:15 பார்த்திங்கன்னாக்கி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்லி நம்ம படிக்கணும். ஏன்னா வசனங்கள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள முடியும். வசனங்களை நீங்கள் முதலாவது படிக்கிறதுக்கு வசனத்தை படிக்கலாம். 50வது அதிகாரத்தில் சங்கீதம் 50:15 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா அப்படிங்கிறது. ஆபத்து வருது. ஆபத்து காலத்தில் வந்து நம்மளை விடுதலை செய்கிறதுக்கு யாரை நம்ம கூப்பிடணும் அப்படிங்கிறத முதலாவது இங்கே சொல்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா ஆண்டவர் தான் நமக்கு விடுதலை கொடுக்குறவர். அவர் தான் நம்மளை வந்து கடைசி வரை நடத்தக்கூடிய, நான் முதல்ல சொன்னேன். அது மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வருது, ஏதோ நம்மளால் முடியாத ஒரு சூழ்நிலை வருது, நம்மளால் இதை எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம வரும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி, ஆண்டவர் நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களில் நம்மளை நேரான பாதையில் விடுதலை செஞ்சு அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் விடுவிப்பார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கார். அதனால் விடுதலை வந்து நமக்கு ஆண்டவர் தான் தரணும். ஆண்டவர்கிட்ட தான் நம்ம நோக்கி கூப்பிடணும். அப்படின்னு ஆபத்துனா நமக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் சரி, அது ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம அவரை கூப்பிட்டு அவர் நம்மளை விடுவிப்பார். நம்மளை வந்து அதுலேருந்து என்ன செய்வார், விடுதலை செய்யக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு மனுஷன் வந்து நம்மளை விடுதலை செய்யவே முடியாது. அதனால் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு விடுதலை செஞ்சு அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் நம்மளுடைய மூலமாக. அதன் மூலமாக மற்றவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்புகள் தான் அந்த காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில் செய்கிறத நம்ம பார்க்கோம். அடுத்து அதே சங்கீதத்தில் 31:15 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, ஆண்டவருடைய வசனம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லுதுன்னு பாருங்கள். என் காலங்கள் உமது கருத்தில் இருக்குது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகளின் கைக்கும் என்னை தப்புவியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். ஏன்னா ஆண்டவர் நம்மளை விடுதலை செஞ்சு அப்படியே விடுற ஆண்டவர் கிடையாது. அவர் வந்து சத்துருக்களின் கைக்கு, நம்ம துன்பப்படுத்துகிறவர்கள் கைக்கும் நம்மளை தப்புவிக்கிற அவருடைய கருத்தில் தான் நம்முடைய காலங்கள் இருக்குது. ஏன்னா விடுதலையை பெற்றுக்கொண்டு நம்ம அப்படியே நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறதுக்கு நம்மளை வந்து ஆண்டவர் அனுமதிக்கலை. அவருடைய விருப்பப்படி செய்கிறதுக்கு நம்ம காலங்கள் எத்தனை காலங்கள் இருக்குதோ அவருடைய கருத்தில் இருக்குன்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும். விடுதலை மற்றும் கேட்குறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவருடைய கருத்தில் தான் நம்ம இருக்கோம். அவர் தான் நம்மளை வணைந்திருக்காரு, நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை நடத்துகிறாருன்னு சொல்லி அந்த காரியங்களில் ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி சொன்னோம்னாக்கி, தேவனை அந்த தேவையான அந்த எந்த இடத்துல இருந்தாலும் பார்த்திங்கனாக்கி, இக்கட்டு காலத்தில் இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவரை உண்மையாக விசுவாசிக்கிற நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கி அவரை கூப்பிட்டு அவர் வந்து விடுதலை செய்வேன்னு சொல்லி நம்மளை வந்து அவரே கூப்பிடுவார். கர்த்தரே அழைக்கார், நீ என்னை கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை செய்வேன். உன்னை மனிதன் வந்து நம்ம ஒரு காரியம் சொல்லுவோம், எங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டால் அவன் உதவி செய்வான். உதவி செய்கிறது வந்து ஒரு 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 கணக்கு பண்ணி ஒரு அளவு இருக்கும், அந்த இதுதான் செய்வான். ஆனால் ஆண்டவர் வந்து எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உனக்கு என்ன தேவையோ, எந்த மாதிரி இக்கட்டு நேரமாக இருந்தாலும் சரி, உண்மையுள்ள விசுவாசிக்கு நம்ம உண்மையாக ஆண்டவர் நோக்கி நம்ம விசுவாசம் வச்சு ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருந்தோம்னாக்கி, கர்த்தர் வந்து நம்மளை கூப்பிடுவார். நீ வந்து என்ன நோக்கி கூப்பிடு, நீ வேறு எங்கேயும் போக வேண்டாம், என்னுடைய பார்த்துக்கு வா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறத அழைக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். நம்ம ஜெபத்தை வந்து கேட்டு அதுக்கு உதவி செய்வது மாத்திரமில்லை, மற்றவங்களையும் விடுதலை செய்கிறதுக்கு நம்மளை உயர்த்தப்பட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம மூலமாக செய்கிறதுக்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அதனால் விடுதலை மாத்திரம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனப்படுத்தக்கூடிய காரியங்களை ஆண்டவருடைய கரம் செய்து அவருடைய கரத்தில் இருக்கும் பொழுதும் அவருடைய வசனத்தை நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதும் இத்தனை காரியங்களை அவர் செய்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ ஆண்டவருடைய வசனம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அருமையான வசனமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடிய வசனங்களாக இருக்கிறதுனால ஆண்டவரை நோக்கி தான் நம்ம பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்து நம்ம பிரகாசம் அடைய முடியும். வசனங்களின் மூலமாக நம்மளோடு கூட பேசுகிற தேவன், அவருடைய விசுவாசம் வச்சு அவருடைய உண்மையாக இருக்கும் பொழுது நம்மளை வந்து மற்றவங்களுக்கும்
மற்றவங்கள உயர்த்துறதுக்கும் நம்மளை அவருடைய நாமத்தை உயர்த்துறதுக்கும் நம்மளை வந்து விடுதலை செஞ்சு நம்மளை நடத்தக்கூடிய ஒரு தேவன் நம்மளோட கூட இருக்காருன்னு சொல்லி இந்த நாட்களில் ஜெபிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மளுக்கு செய்வார். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு காரியங்களை படிச்சுட்டு ஒரு யாராவது ஒருத்தருக்கு செஞ்ச காரியங்களை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு நல்லா புரியும் அப்படிங்கிறதுக்காண்டி படிப்போம் பார்த்தீங்களா. அதில் எரேமியா 39, 17, 18 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எரேமியா 39, 17, 18 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசி அழுகையின் தீர்க்கதரிசின்னு சொல்லி நம்ம படிக்கும்போது அவர் வசனத்தை படிக்கும்போது அவருக்கு பேரே தான் அழுகையின் தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சார். ஏன்னா அவர் இந்த ஊழியத்துக்கு வரவே மாட்டேனார், சின்ன பிள்ளை அப்படி இப்படின்னு என்னமெல்லாமல் ஆண்டவர்கிட்ட தட்டி கழிச்ச போடுவோம். ஆண்டவர் விடாதபடி அவருக்கு ஊழியத்தை கொடுத்து அவரை வந்து நடத்தினார், தீர்க்கதரிசியாக நடத்தினார். நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார். அதனால் அவர்கிட்ட வந்து சொல்கிற காரியங்களை தான் நிறைய பேர் அவங்கள துன்பப்படுத்தும் போது ஆண்டவர் கொடுக்குற அந்த வாக்குத்தத்தம் மாதிரி தான் அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்நாளில் உன்னை தப்பு வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா பார்த்து சொல்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். நீ பயப்படுகிற மனுஷன் கையிலும் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. நீ யாருக்காவது நம்ம பயந்துட்டு இருக்கோன்னு வைங்க, அந்த அவங்க கைக்கு நான் ஒன்றும் ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போது எரேமியா தீர்க்கதரிசியை மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் எந்த மனுஷன் நமக்கு எதிராக வர்றானோ, எந்த மனுஷன் வர்றாங்களோ, எந்த மக்கள் வர்றாங்களோ, நமக்கு விரோதமாக வராங்களோ, அவங்களுக்கு ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, அவங்க கையில் ஒப்பு கொடுக்கறதில்ல. நான் வந்து அதாவது சொல்லுவார், பழி வாங்குறது என்னுடையது அப்படின்னு சொல்லுவார். நீ பழி வாங்குறத நீ செய்யக்கூடாது, நான் செய்வேன் உனக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போது நம்ம வாழ்க்கையில் எதிராக வருகிற எல்லா சத்துரு திட்டங்களுக்கும் நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல தகவன் அவன் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 18வது வசனத்தை பார்த்திங்கன்னா, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நிச்சயமாக விடுவிப்பேங்காரு. அப்போ விடுதலைங்கிறது வந்து ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. நிச்சயமாக இப்போ மனுஷன் சொல்லிட்டு நிச்சயமானு சொல்லலாம், ஆனால் வந்து நிச்சயமாக விடுதலை அவங்ககிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா, இல்லாட்டா ஏதாவது அவங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியுமாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா முழுமையாக செய்கிறது அவங்களுடைய காரியங்கள் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஆனால் வந்து ஆண்டவர் செய்கிறது நிச்சயமாக உனக்கு முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லுவார்ல. அது மாதிரி ஆண்டவர் சொல்கிறது என்னமா, நான் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். இப்போ நிச்சயமாக விடுப்பேன்னா அப்போ கண்டிப்பாக நிச்சயமாக நான் வந்து உன்னை விடுதலை செய்வேன். எத்தனை பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, அதிலேருந்து நம்மளை நிச்சயமாக அவர் விடுவிக்கிறவர். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. எவனா பட்டயத்தை வச்சுட்டு, பட்டயம்னா என்னங்க, ஒரு வார்த்தையை எடுக்கலாம். இப்போ நம்ம அவங்க காலத்தில் வந்து பட்டயத்தினால குத்தி கொள்வது அந்த மாதிரிலாம் இருந்தனால வேதத்தில் வந்து பட்டயம்னு சொல்லி போட்டிருக்குது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் இப்போ நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்திங்கன்னா பட்டயம் போல் வார்த்தைகள் வருது பார்த்திங்களா. வார்த்தைகள் வர்றதுக்கெல்லாம் நான் ஒன்றும் நிச்சயம் பண்ணேன் இரையாவதில்லை, நான் அதுக்கு வந்து உன்னை வந்து நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன்றாரு. அப்போ ஆண்டவர் நம்மளை எல்லாத்துக்கும் பாதுகாக்கக்கூடிய நல்ல தகப்பன். அதை நம்ம பாதுகாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அதை எரேமியா தீர்க்கதரிசிக்கு மாத்திரமல்ல நமக்கும் செய்வார். அடுத்தது பாருங்கள், நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணனே உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாக போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். உன் பிராணனே வாங்க தேடுறவன் எவன் வந்தாலும் சரி, என்ன மாதிரி காரியங்கள் வந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நீங்கள் படிக்கலாம். ஆனால் படிச்சிங்கனாக்கி அதை எரேமியா தீர்க்கதரிசியை பற்றி நிறைய காரியங்கள் இருக்குது. அவரை விடுவிக்கிறதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை எல்லா காரியத்திலேருந்து உன்னை வந்து நான் தப்பிப்பேன், நீ பயப்படுத்துறவங்களுக்கெல்லாம் நான் உன்னை வந்து என்ன செய்வேன், ஒப்பு கொடுப்பதில்லை, நீ பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, என் கருத்தில் நிற்க, உன் காலங்கள்லாம் என் கருத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கோம். எவனாவது நான் உனக்கு உன் பொருளை ஆபதரிச்சிருந்தோம்னா அதை நான் வந்து உனக்கு வந்து திருப்பி தருவேன். இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாக்குத்தத்தம் நமக்கு தந்த மாதிரி தான். அப்போது எரேமியா தீர்க்கதரிசிக்கு மாத்திரமில்லை நமக்கே செய்கிறாரு. அப்போ நமக்கு செய்யும் பொழுது நம்ம ஆண்டவருடைய வசனத்தை எப்படி தியானிக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். முதல்ல வந்து ஆண்டவர் வந்து தேவனிடத்தில் விசுவாசம் வச்சு நிற்கும்போது அந்த மக்களை தான் அவர் வந்து என்ன செய்கிறது, மறக்கவே கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட விசுவாசம் வச்சுட்டு நம்ம ஜெயிக்காமல் எந்த இடத்துலையும் நம்ம தோற்று போயிட்டோம்னு வைங்க, மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சுருந்தீங்களே, நீங்கள் என்ன உங்களை வந்து ஆண்டவர் விடுவிக்காமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய நாமம் வந்து தூசிக்கப்படும் நாமம் மூலமாக. அப்படி தூசிக்கிறதுக்கு ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காண்டி தான் நம்மளை ஆவியானவரையில் நிறைக்கப்பட்டார் நான் முதல்ல சொன்னேன். அப்போது அந்த ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மளை வந்து பயன்படுத்தக்கூடிய காரியங்கள் தான் செய்வார். அதுக்கு எதிராக எத்தனை திட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை சட்டங்கள் வந்தாலும் நம்மளை மறைத்து காக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பனுடைய ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கார். எரேமியா கூட அந்த வாரத்துக்கு சொன்னார் பாருங்க, அந்த இதை நமக்கும் செய்வார். அவர் வந்து முழுமையாக
அந்த முழுமையாக வந்து அதை வந்து அனுமதிக்கிறது. நமக்கு ஒரு தீங்கு வருதுன்னு வைங்க, தீங்கு மனுஷன் மூலமாக ஒரு வார்த்தைகள் வருதுன்னா அது வந்து ஆண்டோடைய அனுமதி இல்லாமல் வராது. தாவீது சொல்லுவார், அவனை வந்து ஏசும் பொழுது அப்போ சொல்லுவான், அவன் கூட இருக்கவன் சொல்லுவான், நான் அவனை அடித்து கொண்டுறேன் நாய் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு, அவனை பேச நீ விட்டுரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் திருப்பி மன்னிப்பு கேட்பான் வந்து. ஆனால் அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசுவாசம் வச்சு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதிராக வர்றதுக்கு அவன் தீங்கு செய்கிறதுக்கோ அவரை வந்து அவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம எந்த தீங்கும் நம்மளை வந்து பக்கத்துலேயே வர முடியாது அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். அவருடைய முன் அனுமதி இன்று நம்முடைய தலை மயிர் கூட ஒன்று கூட விடாதுன்னு சொல்லி நம்ம படிக்கணும் பைபிளில். அந்த மாதிரி தலையில் இருக்க முடியை கூட எண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு ஆண்டவர். அப்படி வச்சுருக்கும் பொழுது நம்மளை வந்து இந்த பிசாசின் இந்த இந்த காரியங்கள்லாம் செய்து பார்த்திங்கன்னா வேண்டாம் தீய காரியங்கள் செய்யும் பொழுது தீய காரியங்கள் இறைமையை தீர்க்கதரிசி செய்யும் பொழுது தான் அந்த காரியங்களை சொல்கிறாரு ஆண்டவர். அதுக்கெல்லாம் நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அப்படி நம்மளே ஒப்பு கொடுக்காமல் நம்மளை வந்து நடத்தக்கூடிய இத்தனை பாதுகாப்பு அந்த நிச்சயம் வந்து ஆண்டுகிட்ட வந்து தான் இருக்குது. நாம் வந்து பயந்துக்கிட்டு நம்ம கலங்கிட்டு வாழ வேண்டியது அவசியமே கிடையாது. ஏன்னா ஆண்டுடைய ஆவியானவர் ஆளுகை செய்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு முழு நிச்சயம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு பயமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பயமோ நமக்கு பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம அழமாட்டோம். அப்போ அந்த காரியங்களை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம முதலாவது கண்டுக்கணும். ஏன்னா விடுதலை என்னாலும் விடுதலை மாத்திரம் இல்லை, அவருடைய பாதுகாப்பு இருக்குது. நம்ம வந்து எதுக்கோ கலங்கி அழுதுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் விசுவாசத்தோடு நம்ம வாழணும். அவிசுவாசம் இருந்ததுன்னா அதை விலைக்கு தூக்கி எரித்து ஆண்டவரே ஒருத்தர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, எனக்கு விசுவாசம் இருக்குது ஆண்டவரே, அதனால் அவிசுவாசம் வந்ததுன்னா என்னிலேருந்து நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அது மாதிரி நமக்கு அவிசுவாசம் இருந்ததுனாக்கி இந்த மாதிரி காரியங்களும் நமக்கு பாதுகாப்பு இல்லை, நமக்கு எந்த விதத்துலையும் நம்ம உதவி இல்லையேன்னு சொல்லி கலங்கி நிற்போம். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய வசனம் தான், ஆவியானவர் தான் அந்த அவிசுவாசத்தை இல்லாதபடி அவிசுவாசத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருந்து ஜெபிக்கிற பிள்ளைங்களா அவர் தொழுது கொள்ளும் பொழுது நமக்கு விடுதலை கொடுக்குற ஆண்டவர் நம்மளை முற்றிலுமாய் ஆவியானவர் விடுதலைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இறைமையா தீர்க்கதரிசி சொன்ன அதே வார்த்தை நமக்கும் வந்து இந்த நாளில் பொருந்தக்கூடிய காரியங்களாக தான் இருக்குது. அதனால் நான் எப்படி நம்மளை தப்பு வைத்து நம்மளை வந்து உயர்த்ததுக்கு எந்த மனுஷனுக்கும் நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய பயம் மாத்திரம் இருக்கணும். ஆவியானவர் நமக்கு விடுதலை கொடுக்குறவர் என்று அந்த அவர்கிட்ட விசுவாசம் வச்சு நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய பிள்ளைகளையும் கொண்டு வழிநடத்த நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். அதை கண்டு நம்ம துதிப்போம். ஆண்டவருடைய பெரிய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அதை நீங்கள் முற்றிலுமாய் விசுவாசிங்க. விசுவாசத்தோடு ஜெபிங்க. அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயிப்போம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டேதே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி தகப்பனே. ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படி விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறபடியா நன்றி. ஆனால் நாங்கள் உண்மையோடு உண்மை தொழுது கொள்ளணும். உம்மிடத்தில் ஜெபிக்கும் பொழுது உம்மிடத்தில் பேசும் பொழுது நாங்கள் உண்மையை பேசணும் என்று இங்கே ஆண்டவரை வாஞ்சிக்கிற தேவனாக இருக்கிறபடியா ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறுகள் இருக்குமானால் ஆண்டவரே நாங்கள் உண்மையாக உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேணுமா ஜெபிக்கிற சுவாமி. நாங்கள் தீர்மானம் எடுக்காதபடி தீர்மானம் எடுக்கிறவர் எங்களை வழிநடத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. ஆண்டவரே இறைமையா தீர்க்கதரிசி சொன்னீங்களேப்பா, உங்களுடைய கரத்திலே இருக்கணும்னு சங்கீதத்திலே வாசிக்கிறோமே. எங்களுடைய காலங்கள் உங்களுடைய கரத்திலே இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே.
உங்களை நோக்கி கூப்பிடும்பொழுது நீங்கள் எங்களை ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தீர் என்று வாசித்தோமே சுவாமி. இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உங்களை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உங்களை நோக்கி பார்த்து நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கடந்து வர, ஒவ்வொரு ஆண்டவரே வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை கொண்டு வருகிற சத்துருவை மேற்கொள்ள தேவ கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். மனிதன் மூலமாயும் தகப்பனே பிசாசு கொண்டு வருகிற எல்லாமான தீய சக்திகளின் எல்லாமான காரியங்களிலிருந்தும் தேவன் எங்களை வல்லமையாய் எங்களை வழிநடத்தி எங்களை ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அநேக பிள்ளைகளை எழுப்புவதற்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே உடைய வல்லமுள்ள கிருபையுள்ள கரம் எங்களை தாங்கி வழிநடத்த உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்கள் பொறுப்படுத்த எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த வார்த்தை மூலம் உங்களோடு கூட பேசியிருக்கீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தாங்க உண்மை நோக்கி கூப்பிடட்டும் ஆண்டவரே. அவங்க ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வாழட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆவியானவர் இந்த நாட்களில் எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு எந்த இடத்துல விடுதலை வேண்டுமோ, எந்த இடத்துல ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பு வேண்டுமோ, உங்களுடைய வழிநடத்தல் வேண்டுமோ, அந்த இடத்துலலாம் உங்களுடைய வசனத்தின் மூலமாக நாங்கள் படித்து நாங்கள் ஜெபித்து ஆண்டவரை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களுக்கு கற்றுத்தந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்கள் போதிக்கிற தேவனாய் இருந்து வசனத்தின் மூலமாய் மாத்திரமல்ல ஆவியானவர் மூலமாய் எல்லாவற்றையும் கற்றுத்தந்து முழுதுமாய் உங்களுடைய கருத்திலே அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக அவங்க ஆண்டவரை அர்ப்பணிக்க இந்த நாட்களை வசனத்தின் மூலமாக பேசுவன்மா ஜெபிக்கிறேன். அப்படியே எங்களை நடத்த போறக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையினாலும் நன்மையினாலும் எங்களை மூடி மறைத்து எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறோம். இந்த கருத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த விசுவாசத்திலே பலப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எதிராக வருகிற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரே நாங்கள் கலங்காமல் பயப்படாமல் உங்களுடைய கருத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. எங்களை பிள்ளைகளை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற சுவாமி நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் அந்த சமூகத்திலே வருமாறு எங்களை காத்து வளர்ந்தமா ஜெபிக்கிறேன். துதிகரமாய் எல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.